Hi friends, Usha's Ulagam UU family க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, இன்னைக்கு சண்டே வீட்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்ல. அதனால மீல் மேக்கர் வச்சு சூப்பரான பிரியாணி பண்ணியிருக்கறேங்க. சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட். நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மீல் மேக்கர் பிரியாணிக்கு மீல் மேக்கரை சாதா தண்ணில தாங்க ஊற வச்சிருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து காரம் இருக்காதுங்க, நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மீல் மேக்கரை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. சுடு தண்ணிலாம் எதுவும் வேண்டாம், நம்ம நார்மல் வாட்டர்லேயே நல்லா ஊறிடும். மீல் மேக்கரை நல்லா இஞ்சி பூண்டு மசாலாவோட ஒரு கலந்து விட்டுட்டு உப்பு, கரம் மசாலா, தயிர், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா 5 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. பாருங்கள், ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அரிசி எடுத்துருந்தேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கிண்ணத்தில் 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் புதினா இலைங்களை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் புல்லட் அரிசி எடுத்துருக்குறேங்க. அரிசியை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தண்ணி அளந்து சேர்த்துட்டோங்க. அதனால் அரிசியில் தண்ணி இருந்ததுன்னா நமக்கு தண்ணியோட அளவு அதிகமாகிடும். அதனால் அரிசியிலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புல்லட் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி நல்லா ஊசியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இந்த ரைஸில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசியும் தண்ணியும் கொதித்து சமமாக வரணுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம கடைசியாக சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. நல்லா தண்ணியும் அரிசியும் கொதித்து சமமாக வரும். ஒரு 3 நிமிஷம் தாங்க இருக்கும். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து சமமாக ஆயிடுச்சு. இந்த 3 நிமிஷம் கொதிக்கிறதுலேயே அரிசி பாதி வந்துடுங்க. இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சிடலாம். நமக்கு அடி பிடிக்காது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சாதம் சூப்பராக வருங்க, உதிரியாக. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, உதிரியாக இருக்குது. நீங்களும் இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.